ஹலோ நாகேஷ், வெல்கம் பேக் டு அக்னேட் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்குறோம்னா டெட் ஸ்பேஸ் பகுதி 3. ஆமா கைஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் 3 பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி போன வாட்டி பாஸ் ஒருத்தன் டென்டக்கிள் விட்டான், அதுக்கு போட்டு வீடு வீடுன்னு இழுத்தோம். இந்த வாட்டி என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம போடுற 1, 2 வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆடியோ கரெக்ஷன் வருது. ஒண்ணு கேம் வால்யூம் அதிகமா இருக்கு. ஸோ எங்க வால்யூம் அதிகமா இருக்கு இல்லைனா, அது அதனால இப்ப என்னாச்சு? நாங்க ம். ஸ்டாண்டர்டா இது ஒரு 38 இருக்கட்டும் கைஸ். கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் நாங்க பேசுற வால்யூம் கரெக்ட்டா இருக்கும். அந்த கேம் வால்யூம் கரெக்ட்டா இருக்கும். ஓகே கைஸ், போயிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாப்டர் 4 வந்துட்டோம். இன்னும் 12 சாப்டர் இருக்கு. எனக்கு அதான். தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். ஒரு சாப்டர் மட்டும் போட முடியும்னு நினைக்கிறேன். ம். பார்க்கலாம். சரி, கிளம்பலாமா? போன வாட்டி ரிப்பர்னு ஓகே. ஐசக், நான் தான் கேந்திரா ஏடிஎஸ் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ற உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கெண்டரா கேட்டா நீ கேட்டுச்சுன்னா கேக்குச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுன்றா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அங்க இருந்து உனக்கு நல்ல ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் பத்தி எப்ப சொல்ல போற ஹேமர் அப்படின்னு கேட்க போறாங்க. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. கேப்டன் ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பஸ்ல தான் இருக்கு அப்படின்னு கேக்குறான். இல்ல கார்கோல இருக்குன்னு கேக்குறான். அதான் வந்து ஏலியன் ஆரிஜின் பத்தி இங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இருக்காமா. அப்போ சிஇசிக்கு கூட இதை பத்தி எதுவுமே தெரியாதா? ஏன்னா பொய் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஃபுல்லா ஏய் வாய் வச்சு அமைதியாரு. நான் ஒன்னும் இங்க கெட்டவன் இல்ல. நம்ம எல்லாருமே இங்க பயந்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீ நம்பிதான் ஆகணுன்றான். என்னாச்சு? அவ்வளவுதான். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு கேக்குறான். நான் வந்து இப்ப டெப்ரிஸ் ஃபீல் என்டர் ஆயிருக்கோம். அடுத்தது வந்து கேப்டன்ஸ் டெஸ்ட் தான் போவோம். நான் உனக்கு அப்புறமே எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிறான். ராஷ் இப்ப வந்து நம்ம ஸ்பேஸ் எடுக்க முடியும். இப்ப எடுத்தா என்ன ஆகும்னா, எடுத்தா பல எவ்வளவுங்க நிறைய ஆஸ்ட்ராய்டு இருக்கு. வெடிச்சா சீப்பு வெடிச்சு செத்துருவோம் நம்ம. சோ நம்ம ஒவ்வொன்றா போலாம். கைஸ் முடிஞ்சல ஆக்சுவலி அவங்களே சொல்லுவாங்க எல்லா பார்ட்டியும் அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. ஸோ நம்ம கேம் பார்ட் மட்டும் போவோம். ம். அதாவது முக்கியமான இடத்துக்கு மட்டும். பல்ஸ் ரவுண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ம். ஒண்ணும் இல்லையா, இந்த என்னது? மெடிக்கு எடுத்துக்கோ. ஸ்மால் மெடிக்கு எல்லாம் வலிச்சிட்டு போவோம். ஏன்னா என்ன யூஸ் ஆகும். டேஜாரா? யூஸ் ஆகும் ஏன்னா பின்னாடி. சரி, இப்ப இங்கதான் போகணும். என்ன ஏங்க சவுண்ட் கொஞ்சம் பாட்டி வச்சிருங்க. ஒரே ஒரு போட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா இருச்சு. என்னது அட்டென்ஷன் கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றின்றான். சரி, இது எடுத்துக்குவோம். பல்ஸ் ரவுண்ட்ஸ் இது கரெக்டா இருக்கும். ஏன்னா ஹெல்த் என்ன பாதி இதாச்சு போதும். டே யாரா அடிங்க. போயிடுச்சுங்க. அப்பவே அடிக்க அடிக்க முடியா? முடியுதுங்க அது. அப்படியா? ம். சரி, பிளாஸ்மா இருக்கு. ஓ அவ்வளவுதானா? என்ன இவ்வளவு சேஃபா போயிட்ட? நீங்க அஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேங்க. வழி ஏதாச்சும் இருக்கா அஞ்சு? இல்ல இல்ல, இருக்கு போய் பார்க்கலாம். வழி இருக்கு. போலாம் கைஸ். கேம் பிரேக் பண்ணிட்டோமா? இல்லங்க. இல்ல, அப்படி போக வேண்டியது. ஸ்டோர் ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர் இருக்கு. இங்க இருக்கு. என்ன இடம் கொஞ்சம் ஏதோ டெக்கான மாதிரி இருக்கு, ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஏதாச்சும் சூட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் கைஸ். சூட் என்ன இருக்கு? லைன் ட்ராக்ஸ். ஓகே. சரி, போட்டலாம். சூட் இப்போதைக்கு எதுவும் வரலங்க. என்னடா ஒண்ணுமே இல்ல. பவர் நோட் பவர் நோட் 10,000 வாங்குவோமா? இல்லங்க வெயிட் பண்ணுங்க. சரி, அப்கிரேடுக்கு தேவைப்படும். ஆமா, ஹெல்த் அப்கிரேட் பண்றதுல அடுத்து. ஏன்னா அப்போ சரி, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரிக்வயர்மென்ட் கிடைச்சு வச்சு தாறு அடிச்சு. செம்மையா இருக்குங்க. இடம் செம்மையா இருக்கு கைஸ். சின்னதா இருக்க இடம். கைஸ் நான் டெட் ஸ்பேஸ் 1 போடுறேன். 2 போடலாமா வேண்டாமாங்கிறது நீங்க சொல்லுங்க. டெட் ஸ்பேஸ் 2 இருக்கு தானங்க? ஆமாங்க. அதோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, பார்க்கலாம். என்னாச்சு? ஏய் ஆஹா, என்ன ஆக்சிஜனா? டெப்ரிஸ் ஃபீல்டு இதான அந்த ஃபீல்டு. ஹல் பிரீச் வந்து இங்க இருக்காமாங்க. என்னது ஹல்னா? சரி, பார்க்கலாம். ஹல் பிரீச் என்னது? ஐசக் இம்பாக்ட்ல இம்பாக்ட் வந்து பிரிட்ஜ்ல இருக்குன்னு இருக்காங்க. நிறைய டேமேஜ் ஆயிருச்சு போல. லைஃப் சப்போர்ட் இதாயிட்டு இருக்குங்க. ஆனா நமக்கு வந்து ஏடிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏடிஎஸ்னா ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான். சரி, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். என்ன பெட்டி என்ன இத்தனை வச்சிருக்கீங்க? எடுத்துக்குவோம் கிரெடிட்ஸ். இல்ல அக்சஸ் பண்ற மாதிரி இல்லை. அப்படி போங்க. போலாம், பொறுமையா பார்த்துட்டு போலாம். தனி மனிதனா வந்து மாட்டிட்டு பாடுற கஷ்டம் இருக்கு. ஆடியோ லாக். பிரிட்ஜ் வாங்க. நாங்க வந்து ஏறிட்டோம். திரும்பி சொல்றேன், நாங்க எல்லாம் வந்து அந்த கப்பல்ல ஏறிட்டோம் அப்படிங்கிறாங்க. நாங்க இப்ப தாக்கத்துல இருக்கோம். எங்க நிறைய பேர்த்த வந்து இங்க தாக்கத்துல கொண்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பேக்கப் இங்க சீக்கிரம் தேவைப்படுது. கண்டிப்பா வேலை செய்யாது அப்படின்னு கேக்குறாங்க. தாக்கிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏதோ இந்த ஏலியன் தாங்க இந்த இடத்துல இருக்கிற லைஃப் ஃபார்ம் தாங்க. சரி, போலாம். அது பேரு மார்க்கரா? கீழே தான் போது. நம்ம சுத்தி நம்ம பாத்துட்டு போயிடலாம். திரும்ப வந்துட்டு இருக்க முடியாது. ஒரே வாட்டி பாத்துடணும். அப்புறமே அன்லாக் ஆகும். சரி, பாத்துடலாம். அப்படியே இங்க ஒண்ணு இல்ல. என்னடா இங்க ஒன்று இருக்கு. அது என்ன? பல்ஸ் ரவுண்ட்ஸ். எனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாங்க. அது பல்ஸ் ரவுண்ட்ஸ்.
சேஞ்ச் எவனஸ் வருவானுங்க இங்க தேவைப்படும் போது. பெரிய இடமா தான் இருக்கு. பாஸ் பேட்டில் இருந்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம். இது எலிவேட்டரு. ஒண்ணும் இல்ல. சரி போயிடலாம் அவ்வளவுதான். நம்ம நோண்டு பார்த்தா எவனுமே இருக்காது. இதான் சேவ். சேவ் வேணாம் கைஸ். டேரக்டாவே முக்கியமான இடத்துல மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேவ் இருக்கு இல்லைனாலும். அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னது போலாம். கடன் போறோம். ஒரு தனி மனிதன் வந்து எத்தனை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இது முடிச்சே ஆடியார் போடுவோம் கைஸ். இதுங்க ஆடியோ லாக். இது பாருங்க. ஆடியோ லாக். ஸ்கீமேட்டிக். ஸ்கீமேட்டிக்கா? லெவல் 3 ஷூட். லெவல் 3 ஷூட். ஏங்க மேல தான் ஸ்டோர் இருக்கு பார்த்து வந்துடலாமா? இருங்க போற வழியில பாத்துக்கலாம். ஏங்க அது போடுங்க, அந்த 10 போட்டு விடுங்க. எத்தனை கிடக்கு தெரியுமா? இதாங்க. ஆமாங்க. ஃபிளாஷ் மேரேஜ். ஆமா. இல்லைங்க கொஞ்சம் நகர்ந்து போட்டுருங்க, திரும்ப எடுக்க முடியாது. அந்த அப்படி நகர்ந்துட்டு அப்படி போட்டுருங்க. இங்கே கிடக்கு. அவ்வளவுதான். தேவைப்படும் போது அங்க எடுத்துக்கிறேன். குடு. எடுத்துக்கோங்க. எங்க போய் பார்த்துட்டு வந்துடலாங்க ஃபர்ஸ்ட். அப்படிங்கிறீங்களா? ஆமா. திரும்பி போடுங்க மேல. சரி போயிடலாம். ஏங்க உள்ள போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஆமா கைஸ். இருக்கும்போதே பக்கத்துல பாத்துடலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இப்ப இங்கதான் இருக்கு, ரொம்ப தூரம் இல்ல. பார்த்து ஸ்கீமேட்டிக் டவுன்லோட் பண்ணி அதுக்கு எவ்வளவு தேவைப்படுன்னு தெரியலையே. இல்லங்க ஒரு 20,000 கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம மாட்டிட்டு தவிக்கிறோம். எப்படியாச்சும் தப்பிக்கணும். ஓபன் பண்ணு. அப்ப இந்த மாதிரி இங்கதான் யாரும் பார்க்கல. லெவல் 3 ஷூட் ஸ்கீமேட்டிக் டவுன்லோட் போடு. என்னது எவ்வளோ 20,000 கரெக்டா 20,000 இருக்கு. கரெக்டா இன்வென்டரி ஸ்லாட் ஆர்மர் போட்டோம். தேவைப்படும். பழைய ஆர்மர் அப்படியே விக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க. கரெக்டா 20,000 யூஸ் ஆயிடுச்சுங்க. அதான் சொன்னேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆர்மரு. உள்ள போடாப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஆர்மர், செகண்ட் பார்ட்ல, தேர்ட் பார்ட் போக நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க. அவனே கொடுத்துட்றாங்க ஆர்மர், எங்கேயும் ஒளிச்சல வைக்கல. அதே பரவாயில்ல. கதைப்படி அவனே கொடுத்துறான். நல்லா இருக்குங்க. பரவாயில்ல. கொஞ்சம் இது தெரியுது. என்ன கொஞ்சம் ஆட் பண்ணி டிஃபென்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். செஸ்ட் கிட்ட வச்சிருக்கானுங்க அவ்வளவுதான். இல்ல பின்னாடி மாதி இருக்கானுங்க. பின்னாடியும் அதான் ஒரு ஸ்டார்ட் ஏறின மாதிரி இருக்கு. அவ்வளவுதான்டா. காசு வாங்குறது ஒண்ணும் இல்லடா. அவ்வளவுதான்டா. 6 நாளைக்கு பிச்சை தான் எடுக்கணும். நீ எங்க ஏதாச்சும் சீக்கிரம் மூவ் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் இன்வென்டரி ஒண்ணுதான் இல்லங்க. பெருசா இன்வென்டரி. ஆமால எவ்வளவு இன்வென்டரி பாருங்க. எவ்வளவு பிரச்சனை. மெடிக் போட்டாச்சு. வாங்க போலாம். ஃப்ரெஷ்ஷா போலாம் கைஸ். மெடிக் ஃபுல் ஆயிடுச்சா? ஹெல்த் ஃபுல் ஆயிடுச்சா? நான் போட்டேன் ஹெல்த். சரி வந்துட்டோம். போலாம். இறக்குடா சீக்கிரம். ஆடா வேற கேம் ஆனா அதுக்கு லிஃப்டே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்படியே குதிச்சிட்டு போனாங்க. அப்படியா? சரி என்னது சொருகிற மாதிரி இருக்குங்க. ஏன் இழுக்கணுங்க. ஏதோ இருந்துச்சு எடுத்துட்டேன். பல்ஸுங்க அந்த அப்படியே டிராப் பண்ணாங்க. நம்ம பிளாஸ்மா 10 டிராப். என்ன இவ்வளவு இருக்கானு? யார் இருக்கானே? ஐசக், நீ எனக்கு பயமுறுத்திட்ட. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து மேல ரூஃப்ல வந்துட்டு இருக்கு. கேந்திரா நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாங்க. ஆனா மார்க்கர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு ரிப்பேர் மிஷினா தான் இருக்க போகுது. சிம்பிளா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். நான் இந்த இருக்கிறத பார்த்தா ஆஸ்ட்ராய்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் நான் சொன்னேன். நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா மெயின் ரூட்டிங் வந்து இதா இருக்கு, கம்மியா இருக்கு. நீ திரும்பி வந்து மேனுவலா ரீரூட் பண்ணுங்கறாங்க. அப்பதான் நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும் பிரைமரி கேனாங்கிறாங்க. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் வந்து அட்ரியாஸ் எலவேட்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சரி, பிரிட்ஜ் வழியா நம்ம அட்ரியாஸ் ஆக்டிவேட் இது பண்ணுவோம். அப்பதான் ஜங்ஷன் பாக்ஸ்க்கு நம்ம இது வழி இருக்குங்கறான். அப்படியே அது மட்டும் பாதுகாப்பா இரு. நான் ஏதோ பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அது கொஞ்ச நேரத்தை பார்த்தேன். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருந்துச்சுங்கிறான். அதான் மார்க்கரா இருக்கு. நான் பாத்துக்கிறேன்னா நீ வெயிடா சாமி. எத்தனை பேர்த்த பாத்துட்டேன் தெரியுமா நானு? எத்தனை பேர்த்த போடலாமா? சொல்ல முடியல. சரி விடு. கரெக்டா சுட்டு ஏங்க பாவங்க பாக்கியம் போயிடும். யாருன்னு தெரியல. இருங்க பாக்கலாம். ஓபன் பண்ணு. அடி ஸ்பேஸ் உடைக்கிறதா? என்னது? வேணாம் ஏற்கனவே இருக்குங்க. ஸ்லாட் பாக்கலாம். எவ்வளவு பேசிருக்கு? பெருசா இருக்கு. காரண்டா 5 ஸ்லாட் தான் ஏத்திருக்கான். இது என்னது? மெடிக்கா எடுத்துக்கோ. அப்புறம் மெடிக்கலாம் பாத்துக்கலாம் கைஸ். பாத்துக்கலாம். லாக்கா இருக்கு. இன்னொன்னு இது ஏங்க இவன் தான் வேணா? ஆமாங்க. டேய் அந்த மொட்டை என்னங்க? இவர விட்டுருங்க. ஆக்ஸாப்ளேட் போட்டு கிளம்ப சொல்றான். வேணாம் என்னங்க இங்க டிராப் தானா? சரி கிளம்பலாம். இவன் போய் இது பண்ண சொல்லி கமிஷன் கொடுத்துருக்கான். பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சரி வாங்க போலாம். டைம் வேஸ்ட் பண்ணலாம். கேம் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. எது பெருசா இருந்துச்சுன்னா என்னது? பின்னாடி இல்லைங்கிறான். நான் ஃபர்ஸ்ட் சீல் பண்ணும்போது செத்து கிடந்துச்சு.
எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவு சுலபமா இருக்காதுங்கிறான். இப்ப என்ன கேம் கஷ்டமாக போதா? ஆமாங்க. சரி பாத்துரலாம். பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் சூட் பவர் 3 புல்லட் மட்டும் குடுத்துருங்கயா அதானே. புல்லட் 75 அப்டேட் ஸ்டேஷன் காணுங்க. இருந்தா கூட பரவாயில்ல. சரி கிடைக்குங்க போற வழியெல்லாம் போலாம். கன்ஃபார்ம் இடம் பெருசா இருக்குல்ல வேணா வருவான் பாருங்க. இன்னும் வந்திருக்கணுமே. அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருச்சு. டம்மு டும்முங்குது இடம். கிளம்பலாம் கிளம்பலாம். என்னடா காலியா இருக்கு. நிறைய பேர் வரணுமே. சரி போலாம் போலாம். எங்க போனோம்? பயப்படாதீங்க. தைரியமா போலாம். இருங்க எந்த இடமே தெரியாம விடுங்க. ஜஸ்ட் ஏய் என்னையா அது? சுடு. நினைச்சேன்டா டேய். ஏங்க இது வீக் பாயிண்ட் ரிப்பேர். என்ன சத்தியா? இல்ல 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 இல்ல. என்னங்க இல்ல வெளுத்து போயிருச்சு. ஏய் அப்படி ஓடாதயா. வெப்பன்ஸ் வந்து அதை உடைக்க முடியாதாமா? அது பின்னாடி தான் சுடணும் அப்படிங்கிறான். எங்கடா டே எல்லாம் எப்ப சொல்றான் பாரு. பாதி பேர் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றான்டா பிச்சைக்காரன். எங்க பின்னாடி நம்ம பின்னாடி தான் இருக்கு போலது. எங்கயா இருக்கு? எங்கங்க? எங்கடா இருக்கு? வா எங்க எப்படிடா சுடுறது பின்னாடியா? வந்துட்டோம். இருங்க. ஸ்பிரிண்ட் கம்மிங்க அது. நல்ல வேலை ஆர்மர் வாங்கிட்டாங்க गाइस. இருங்க இருங்க. ஓடு ஓடு. ஓகே போடு. சேவ் ஆயிருக்கு எப்படி இருந்தாலும் ஆட்டோ சேவ். தேடா பாருங்க எங்க வருது எங்க இருக்கு பார்க்கலாம். எங்கயா அப்படி வருது. வெயிட் பண்ண கரெக்டா வரட்டும். அப்படி ஓடி வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இங்க உடைக்குதுங்க. உடைக்குது. பின்னாடிதான் இருக்கு. கரெக்டா அவன் பின்னாடி இருக்கியா? தல். உப்போ போடு. சாவு சாலா. எங்க பவரான கண்டுடுங்க. ஏங்க இது ஈஸி தாங்க. கீழே செத்துருச்சா? இல்ல ஸ்டன்ல இருக்கு. பின்னாடி பாயா. ஸ்டன்ல இருக்காது. பாயா. ஏங்க சரி இருங்க. சரி தெரிஞ்சிருச்சுல இனிமேல சாவிடா. வா வா. ஏங்க நம்ம இடம் ஹெட்ஷாட்லாம் போட மாட்டாங்க. ஒரே கன்னு தான் அழுத்தி புடி. ஏய் மாட்டிக்க. ஓடு. ஒண்ணும் இல்லையா பதறாத தைரியமா. மீலியா போடுற மீலி போடாதயா. ஏங்க மெடிக்கு. ஏங்க ஈஸி தாங்க. ஏய் வா ஈஸின்னு சொல்லிட்டு நல்லா அடி வாங்குறேன். இவன் என்ன ஃபாஸ்ட் ஆயிடுச்சு என்னது? பின்னாடி ஓடி வருங்க. டேய் ஆஹா இதெல்லாம் ஏன்டா வைக்கிறீங்க? உடைச்சு விடுங்க. அதை உடைச்சு வைங்க. அதை உடைக்க வைங்க. வா அதெல்லாம் உட. நீ உட வா. கலஞ்சலாம் இருக்கு. எங்க ஹெல்த் கன்ஃபார்ம் செத்தரலாங்க. செத்தரலாங்க. கரெக்டா இருக்கும். அடுத்த ட்ரைல கம்ஃபர்ட்டா இருக்குங்க. சொல்றது கேளுங்க. இந்த ட்ரைல செத்தரலாம். அப்படியே அந்த முக்கில போய் சீக்கிரம் வாங்க. அப்படியா? அப்படியே அங்கேயே உட்கார வைக்கணும். இப்ப வாங்க நல்லா அடி. எல்லாம் ஹெல்த் கம்மியானதுக்கு அப்புறம் அடிக்கிறியா நீ? இன்னும் ரெடியா அடிச்சா நீ செத்துருவியா? என்ன படுத்துருச்சா? போ. இரு வர. என்னங்க அடிங்க. நல்ல நேரத்துல சுடு செத்துருச்சா? அப்பா எங்க ஸ்டோர்ல போய் லார்ஜ் படிக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதை போட்டுக்கலாம். இருங்க. செத்துருச்சியா? பயப்படாதயா. ஏங்க இது ஈஸி தாங்க. எந்த டிராப்பும் கொடுக்கலையா? அது என்ன 5000 பிச்சை எங்க உனக்கு கொன்னதுக்கு இதான். 15,000மா? தெரியலங்க. எங்க போய் ஸ்டோர்ல லார்ஜ் மிடிக் எடுத்து போட்டுலாங்க. கன்ஃபார்ம் உள்ள மிடிக் வச்சிருப்பா. அப்ப இருந்தாலும் இருங்க அங்க போய் ஒரு கன் எடுத்துக்கலாம். எங்க புல்லட் வேணும்? புல்லட் சுத்தமா இல்ல நம்மகிட்ட. எங்க இங்க பல்ஸ் ரவுண்ட்ஸ் பாருங்க. இங்க கீழ பல்ஸ் ரவுண்ட்ஸ் வச்சிட்டு இந்த கன் செமையா வேலை செஞ்சு. என்ன ஓபன் ஆயிச்சா? இல்ல இங்க பில்லட் போட்டுருங்க. அதுக்கு இல்ல இன்னொன்னு ஒண்ணா இல்லங்க. இதான் போடுங்க. உடம்பு கொஞ்சம் இதாச்சு. 25 தான். சப்மிஷனா டட்டர்னு பட்டுச்சுங்க. ஏங்க இது உடைக்க முடியுமா நம்ம சுட்டு? இல்ல வேணாம் வேஸ்ட். நாசமா போச்சுடா டேய். விடுங்க போற இடத்துல கிடைக்காம போயிரும். சரி போலாம்.
நல்ல வேலை நேரத்துக்கு ஆடு போட்டிருந்தா கஞ்சி கஞ்சி தான். ஏங்க அது அந்த அளவு கூட கஷ்டம் இல்லைங்க. ஈஸி தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது மிஸ் பண்ணிட்டோங்க. இன்வென்ட்ரி வேண்டாம், சேஃப்ல இருக்கும். சேஃப்ல இருந்து நம்ம லாட்ஜ் மெடிக் எடுத்துக்கலாம். சேஃப் நார்த் மெடிக்கிட்டா? எடுத்து போட்டுடலாம். இல்லை மீடியம் போட்டுக்கலாம். வேணாம் வேணாம், லார்ஜே போட்டுடலாம். ரொம்ப கம்மியா இருக்கு. போதும். இது மட்டும் ஒரே ஒரு லார்ஜ் போட்டு ம் இன்வென்ட்ரியில வேற லார்ஜ் கிளாஸ் மேனேஜர் 25 வச்சிருங்க. கிளாஸ் இல்லைங்க மேனேஜர் 25 வச்சிருங்க. இல்லைங்க நம்மகிட்ட அந்த அந்த கணக்கு புல்லட்ல எதாச்சும் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. லார்ஜ் ரவுண்ட்ஸ் 1000 வாங்கிக்கலாம். வேணாம் வேணாம் வேணாம். வாங்கிக்கலாங்க. சரி போ. பாத்துக்கலாம். நிறைய டிராப் போட்ட மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு டிராப் போட்டுச்சா? லார்ஜ் தான் ஓகே போட்டீங்க. ஆமா. பரவாயில்லடா. ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ லார்ஜை யூஸ் பண்ணிருக்க கூடாதுங்க. கரெக்டா ஆடி இருக்கணும். கரெக்டா ஆடி தான் முடிச்சிருக்கலாம். சரி விடுங்க. அதான் செத்துட்டு வராங்கன்னு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். திரும்பிலாம் சாக வேணாங்க. வந்தாச்சு. ஈஸி தான். இது அப்பவே செத்து இருந்தாலும் எல்லாம் மெடிக்கலா இருந்திருக்கும்னு. சரி போலாம். எதுவும் கொடுக்கல அந்த அளவுக்கு. சார் ஏதாச்சும் அப்பன்னு கொடுத்தா ஸ்கிமேட்டிக் கொடுத்தா கூட சரி. ஐசக் என்னது திரும்பி எங்களை ஒன்னாக்கு அப்படிங்கிறான். என்னாச்சு? திரும்பி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்க சொல்றாங்க. யார் என்னாச்சு? யார் ஏய். எங்க பேசுறாங்க கூட தெரியல. இந்த ரத்த கரையில இதுங்க பவர் நோட். பவர் நோடு. எடுத்துக்கலாம். இது என்னது? பவர் நோட் ஆக்டிவேட். எலிவேட்டர். பவர் நோட் போட்டீங்களா? இதாங்க ஆக்டிவேட் பண்ண சொன்னாங்க. இது அப்கிரேட் ஸ்டேஷனு. முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இடத்துல ஹெல்த் போட்டுருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரிக் எடுத்து ஹெல்த் எடுத்துடலாம். ரிக்கு நல்ல வேலைங்க இந்த ரிக்கு யூஸ் பண்ணோம். இல்லைன்னா அவ்வளோதான். போடு. ஜி பாடி எங்க 2 இருக்குங்க. எதுக்காச்சும் வேற ஏதாச்சும் போட்டுடலாங்க. வேற ஏதாச்சும் போடலாங்க. ஹிட் பாயிண்ட்ஸ் வேணாம், நம்ம வேற ஏதாச்சும் போடுவோம். இருக்கு வேற இருக்கு. ரிப்பருக்கு மேகசின் எடுத்துடலாம். ரிப்பர் இருக்கா? ஆமா 8 தான் இருக்கு. ஏங்க நமக்கு 2 நோடு இருக்கா? ஆமா லைன் கன் இது தேவைன்னா இது பெருசா யூஸ் பண்ண மாட்டோம் guys. லைன் கன் நம்ம நிறைய பேர் தான் பார்த்துக்கலாம். பிளாஸ்மா கட்டர். இது பிஸ்டலு. கெப்பாசிட்டி ஏத்துறீங்களா? இல்லைங்க நம்ம ரிப்பருக்கு ஏத்திடலாங்க கெப்பாசிட்டி. பல்ஸ் ரைஃபிள் பார்ப்போங்க. ரைஃபிள் டேமேஜ் கம்மியா தான் இருக்கு. அப்படியா? இது போட்டலான்றீங்களா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் இது போடு. கெப்பாசிட்டி டேமேஜ் ஏத்துவோம். டேமேஜ் ஏத்தலாம். பரவாயில்ல, பல்ஸ் ரைஃபிள் இருந்துட்டு இது பண்ணுச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பவர் நோட் கிடைச்சுன்னா கெப்பாசிட்டி ஏற்றிக்கலாம். இது ரிப்பருக்கா இதுக்கு? ஆஃப்லைன்ல ஆட முடிஞ்சு இது பண்ண முடிஞ்சு ஆஃப்லைன்ல பண்ண முடியாது. தெரிஞ்ச பவர் நோட் லிமிட்டட் தான். நம்ம இது இவ்வளவுதான் இருக்கா? 12 தான் இருக்கா? அதாங்க சொன்னேன். 10 தாங்க இருக்கு. அதான் ஏன் சொன்னேன். இது வேணாம் இது வேணாம் விட்டுருங்க. எடுத்து ஏங்க இல்லவா? நிறைய இருக்குங்க. ஸ்டோரேஜ் இருக்குங்க. பாத்துனாங்க. சரி பின்னாடி பாருங்க டப்பா இருக்கு. எங்க டப்பா? வெடிக்க வச்சுக்கலாம். ஓகே கரெக்டா எடிட் பண்ணிக்கோ. சரி ஆக்டிவேட் பண்ணிட்டு பண்ணி பார்க்கணும். ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தான் போணும். அவங்கள்ட்ட தான் போணும். மெயின் என்ட்ரி பேர் இங்க இருக்கு. ஓ இங்கயா? போலாம் போலாம் போம் போம். வா கதற விட்டீங்கடா டே. கதறெல்லாம் எங்க விட்டாங்க? டிசி தாங்க. தெரிஞ்ச சாப்டர் என்ன உள்ள? மியூட்டினியோ. மியூட்டினிட்டியாமா? நீங்க எல்லாமே வந்து மியூட்டினிட்டிக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க கைன். புரியுதா அப்படி கேக்குறாங்க. அமைதியா இருப்பேன் அவனை புடிச்சு வை அப்படிங்கிறாங்க. இது வந்து டைம்ல அப்படி இந்த மாதிரி என்ன சொல்ற நீ வந்து டியூட்டிக்கு வந்து ஒத்து வர மாட்டேன் அப்படின்றான். லா பண்ணி சொல்றாங்க. அந்த இதுக்கு நீ வந்து இங்க ஒத்து வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மார்க்க வந்து டெலிவரி சர்ச்சுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அவனுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீ மன்னிச்சிருப்பேன். என்னால நீ இது பண்ண அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறான். நீ ஒரு துரோகி அப்படிங்கிறான். அவன் தலையை நல்லா பிடிச்சுக்கோங்க. கொலகாரா அவன் நல்லா பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கொலை பண்றாங்க. இவன் நல்லா அதான் இருக்கான் போல. அதான் மியூட்டேட் பண்றாங்க என்ன? ஓ இவன் தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணுல குத்திட்டான். ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த மாதிரி ஆயிட்டான். பெருசா கொண்டுட்டீங்கடாடி. அது இது ஆக்சிடென்ட். வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. இந்த டாக்டரை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிறான். சரி ஏத்திடலாம். என்னது எங்க அப்படியே ஏத்திருக்கலாங்க. அப்படியே படிச்சுட்டு இருக்கலாம். சரி பரவாயில்ல. என்ன ஏத்திருக்கிறது? அப்படியே லிஃப்ட் போயிட்டே படிச்சுட்டு இருக்கான்னு. சொல்லிருக்கா. என்ன ரொம்ப ஹைட்டா போற மாதிரி இருக்கு. நீங்க ஏதோ வருது பாருங்க பெஞ்சில. அது இதுங்க வீடியோ. ஆமா நம்ம சேனல் தான் இதை ஓடிட்டு இருக்கு கைஸ். அதான் சரி போலாமா? வா 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 அடுத்து அனுப்பிச்சுடு. பாத்தில அசால்ட்டா முடிச்சுட்டான் அவனை. கொஞ்சம் கூட பயப்பட. அசால்ட்டா இல்ல கைஸ். 5 வந்துருச்சாங்க பாருங்க. எடுத்து 5 வந்துருச்சியா? 2 3 4 5. கசர்றா யாரும். சவுண்ட் என்னாச்சு? வரேன் ஹீரோ வரேன். என்னது கரண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல. எடியாத விளக்கு போட்டு வைக்கிறா. கிரெடிட்ஸ். நான் தந்தோங்க. என்னது
எங்க லைன்ல போய் எடுக்கிறோம், லைன்ல தான் குடுக்குறோம். ஏதாவது இருக்குங்க, அதை எடுத்துக்கோங்க. என்னது ரிப்பேர் பிளேட்ஸ் ரிப்பேர் பிளேட்ஸ் வேணும். ரிப்பேர் கெப்பாசிட்டி ஏத்தணுமா? இல்லங்க, அதான் பவர் நட் போயிருச்சு. நீங்க கிடைச்சாதான் ஏத்த முடியும். இல்ல காசு கொடுத்து வாங்கலாம் பவர் தப்பு இல்ல. வேண்டாம் வேண்டாம். ஸ்கிமேட்டிக்கா? சேவ் இது சேவ் பாதுகாப்பு ஸ்கிமேட்டிக்ங்க. என்ன ஸ்கிமேட்டிக்? கான்ட்ராக்ட் பீமா? பீமுக்கு சரி, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாத்துக்கலாம் போற வழியில என்ன இங்க ரூம் இருக்கு, அதெல்லாம் தேடி வலிச்சிட்டு போவோம். கரெக்டா ரெடியாரு. இதை சுடு கரெக்டா. நம்பவே முடியாது, பின்னாடி இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான். யாருகிட்ட அப்படி ஏமாத்துறது சுத்தமா என்னது? மெடிக்கு போடு 2. மெடிக்கல் லாஜிக் ரிப்பேர் இல்லங்க, மெடிக்கல் தான் கொடுத்தான். பிளாஸ்மா எனர்ஜி இதை யூஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்டேசிஸ் கீசாச்சு அப்ப ஏதோ இங்க இருக்கு. மிக நகத்திரமா இருக்கான்னு பாருங்க ஸ்டேசிஸ். ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டேசிஸ் தான் ஸ்லோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியா? சரி பரவாயில்ல. சரி அடுத்த வாரம் ஸ்டேசிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப யூஸே பண்றது நம்ம புல்லட் மட்டும். கிராவிட்டி பிளேடிங் வந்து இங்க வந்து வேலை செய்ய மாட்டேங்குதாமா, அது கொஞ்சம் பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி பாத்துக்கலாம். இது வந்து நம்ம ஆபத்தாக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். கிராவிட்டியா? ஷிப் சிஸ்டம் சிஸ்டம் வந்தாச்சு. என்னது? கரெக்டா தான் போற, பயப்படாது. ரெடியா இருக்கு. எங்க இங்க இல்ல கொஞ்சம் முன்னாடி போவோமா? போலாம். இப்படி இல்லைங்க, இன்சைடா வேணா வச்சுட்டு போனோம். என்னது? என்னது? வேணாம் போகாது. குழந்தை என்ன செத்துருச்சா? சுடுங்க. இது எப்படி செத்துச்சு? ஓ அது ஏதோ இதுங்க, ஓரத்துல போகணும். சாவு குழந்தை. மத்தியில போடுறீங்க? மத்தி தான் அவ்வளவுதான். இதுல போன லைஃப் போக மாட்டேன். ஆமா போக வேணாம் போகாதே. யாயா போற, அதான் போகாதுன்ற. சரி இருங்க பாத்துக்கலாம். யூஸ் டெஸ்ட். ஏங்க அப்புறம் யூஸ் பண்ணணும் போலங்க, நம்ம யூஸ் பண்ணாம சுத்திட்டு இருந்திருக்கோம். அப்படியா? சரி பரவாயில்ல கைஸ். வா நம்ம நேர்மையா ஆடுறோம். இப்ப சொல்றாங்க பாருங்க, எப்ப சொல்றாங்கன்ட்டு. சரி குழந்தை வா சீக்கிரம் சாவு. அவ்வளவுதான், அது அவ்வளவுதாங்க, அது சோழி முடிஞ்சு. நீயே வா இப்படி வா. கரெக்டா ஆங்கிருங்க. உஷாரா வருதுயா புத்தியே யூஸ் பண்ணிக்கா. கொழுப்பு ஏங்க இது தெரியாம போச்சுங்க. இதனால அந்த மான்ஸ்டர் ஸ்டோப் பண்ணிருக்காங்க, ஈஸியா முடிஞ்சிருக்குங்க. அப்படியா? சரி பரவாயில்ல போலாம். இது அவ்வளவு கொண்டாட்டம். ஏங்க அங்கதாங்க அந்த இது பொருள் இருக்கு. சரி அதுக்கு ஆசைப்பட்டு போனீங்கன்னா செத்துருவேன். வா சரியான சாட்டியா? உருடி மத்தி எப்படி தெரிச்சா? யார்கிட்ட எல்லாம் பாத்து வாப்பா தம்பி. சரி அது காலைக்காம போங்க, நீங்க காலையில வச்சீங்க அப்புறம் உன்னை இழுத்துரும். எப்படி போறது? இப்படிதான் கரெக்டு தான். இருங்க பாத்து போனோம். போலாம். இந்த இடத்துல பாஸ் இருந்திருந்த கதரை விட்டுருக்கோம். இருக்கு அது மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. வருது. சரி வா பொறுமையா வந்துட்டு நாங்க போய் பாத்துருக்கோம். எங்க 2 செத்துருச்சா? அது சுடியா ஃபர்ஸ்ட் திருப்பி வாங்கி சொல்லுங்க. பரவாயில்ல செத்துருச்சு அவ்வளவுதான். சீக்கிரம் ஆகுது. டேமேஜ் இல்லையே, கரெக்டா சொல்றோமோ? அதுக்கும் நம்ம கரெக்டா சொல்ற நம்ம வாய்ப்பே இல்லைங்க. என்ன உள்ள நகத்துங்க, அதை நகத்த முடியும் நினைக்கிறேன். கைனசிஸ் யூஸ் பண்ண நகத்த நினைக்கிறேன். ஏங்க இதா போகுது இல்ல வந்த வழிங்க. அப்படியா? சரி போலாம். என்னது? டிராப் விட்டு போடு காசு. ஸ்டேசிஸ். என்னது? ஸ்டேசிஸ் இருங்க எப்படின்னா நகர்த்திடுவோம். ஃபர்ஸ்ட் நகர்த்திட்டு அப்புறம் போட்டுக்கலாம். போ போலாம் போதுங்க. அது மாதிரி பழம் ஏற்கனவே செத்து போச்சு. இதான் பண்ணிக்கலாம். ஓகே போட்டியா? போட்டு அவ்வளவுதான். இவ்வளவுதான், ஒரு வாட்டி தான் ரீச். ஓகே நடமாட கொஞ்சம் இதா இருக்கு. என்னாச்சு? லேக் ஆகுது. என்னாச்சுங்க? கரெக்டா போட்டுக்கான்னு பாருங்க. போட்டிருக்குங்க அங்க பாருங்க. சுவிட்ச் போட்டீங்களாங்க? போட்டாச்சுங்க. என்னது இந்த இடம் வித்தியாசமா இருக்கு? எங்க போனோம்? இப்படி போகுது ஆங்கிள்?
அங்கிட்டு தான் போகணும். எங்க? ஏ ஏ ஏ ஏய் இதெல்லாம் அநியாயம் யோ. இரு. கரெக்டா. கரெக்டா மத்தி. போடு. போடு. டேய் ஏ நகரு. எங்கயா அவன்? இங்க இன்னும் இங்கதான்டா இருக்கிறியா? இரு. சரியா வரமாட்டேங்க guys. இரு கைஸ். ஏய் சரி கரெக்டா சொல்லுங்க. இருங்க. போய் உட்காந்து இல்ல இருங்க. கரெக்டா சாவு. சுடுங்க. போடு. அவ்வளவுதான். செத்துரு இல்ல புஷோட தான் இருக்கு. என்னடா சல்பியா போயிட்ட? டேய் ஃபர்ஸ்ட் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பலாம் இல்லடா. பெப்பர் பிளேட் கொடுத்துருக்கான். சரி பரவாயில்ல. வேற என்ன பவர் நோடு கொடுக்குறீங்க. நம்ம 5 பேர் இருந்தா போதும்டா. ஏங்க இப்ப ஸ்டேஜஸ் எங்க ரீச் பண்ணீங்க? எதை பண்ணீங்க? அவன் பக்கத்துல தான் பண்ணோம். இங்கதான். ஏங்க இப்பதாங்க ஸ்டேஜஸோட அருமையே புரியுது. அவனே நீ கொண்டு வந்து ஈஸியா கொண்டுருக்கலாங்க. சரி பரவாயில்லங்க விடுங்க. ஏங்க இப்படி ஆகுது? பாருங்க. இல்ல போட்டிருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு வந்தா பாத்தீங்களா? அதான் நானும் கூட பாசம் பக்கத்துல போகாதியா? சுடுங்க. அதான் இருங்க. தெரிஞ்சு இது பண்ண ஸ்லோ பண்ணி போ. ஆக்சஸ். ஓகே. பார்க்க ஏரியாஸ் கேன்சல்மா. இப்போ வந்து திரும்பி சிப் சிஸ்டம் வந்து ரீரூட் ஆயிருச்சாமா. ஏன்னா இப்போ வந்து ட்ராக்கிங் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு வேலை செய்யுது, ஒன்று கஷ்டப்படுது அப்படிங்கிறான். ஒன்று வேலை செய்யுது, ஒன்று இதாகுதுங்க. மொத்தம் 3 இது பண்ணும். இன்னும் பக் ஆயிடுச்சு. ஏங்க அது என்ன இது இருக்கா ஏதாச்சும்? என்னது எடுத்துக்கோ. எல்லாம் விட்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்க எத்தனை பேர் வேணா ஆகடா, பாத்துக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். இன்னுமா 2 பேர் இருந்தா கொஞ்சம் முடிச்சிடலாம். ஈஸியா முடிச்சிடலாம். என்ன ஸ்டேசிஸ் மட்டும் இருக்கணும், அப்புறம் அம்மா இருக்கணும். ஸ்டேசிஸ் இருக்கு பண்ணிக்கலாங்க. காசா பணமா? அவனே கொடுக்குறான். நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்து கதற விட்டுருக்கலாமோ? எங்க இருந்து இல்லையே. அவன் கொண்டு வந்து சேவ் ஆயிருக்கு. சேவ் ஆயிருக்கு. கரெக்ட். ஒண்ணு இல்ல. ஏபிஎஸ் என்ன சரி. இது பண்ணிட்டாச்சு. பாருங்க. பண்ணியாச்சு. சேவ் ஆயிடுச்சு. வா. ரீலோட் ஆயிடுச்சுல. இருங்க. ஒருவேளை நம்மள அங்க போய் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸ்டேசிஸ் இருக்கு. பண்ணி விட்டுக்கோ. இல்லங்க கம்மியா இருக்குங்க. ஸ்டேசிஸ் முக்கியங்க. அது இல்லைன்னா கஷ்டங்க. அப்ப ஸ்டேசிஸ் ஏத்தணுமா? இப்பதாங்க எனக்கு ஸ்டேஜோட அருமையே புரியுது. பவனோட ஏத்துனது இவெல்லாம் நம்ம ஸ்டேஜஸ் இல்லாம காய்ஸ் ஆடி இருக்கோம். பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு புறா ஆடி இருக்கோன்னு. கரெக்டா மத்தி தேய்ச்சிட்டு போகணும். இந்த கிராவிட்டி டிஃபால்ட் ஆகுதுன்னாங்க. சரி வந்தாச்சு. அவனை நோக்கி தான் போகணும், இல்லை வேற இது போகணும். போலாம் இருங்க பார்த்துதான் போகணும். இதை பார்த்துட்டோம். வா. செத்துட்டான் அவன். எங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆரஞ்சு ஆக்கிட்டான் அவன். திடீர்னு நம்ம அங்க இருந்து ஜம்ப் ஆகி வந்துட்டாங்க. என்ன ஹெல்த் போட வேணாம், ஹெல்த் வேணாம் விட்டுருங்க. இது ஸ்கீமேட்டிக்கா? இந்த மாதிரி சல்லியும் விட மாட்டாங்க. அங்கதான் போகணும். போலாம். சேவ் இருக்கு, வேணாம் இருக்கு. பின்னாடி வழி இருக்கு. பின்னாடி பாத்துட்டோம். எப்பங்க ஹெல்த் ஃபுல் ஆச்சு? போட்டிங்க மெனிக்கு போட்டனா? ஆமா, அதான் போடாதீங்கன்னு. சரி பரவாயில்ல. பவர் ஓபி ஐட்டமான்னு தோணுது. அடிச்ச டேமேஜ் செமையா போகுது இப்பெல்லாம். சரி போலாம். கரெக்டா ஆயிடுறோமோ? மேல போகணுமா? எங்க காய்ஸ் எக்ஸ்பி வந்துட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, ஆர்டிஆர் அப்போ நம்ம எல்லா மிஷின் பிடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்துட்டு போனோம். ஆக்சுவலி கேம் 10 மணி நேரமாங்க. 8 மணி நேரம் கைஸ். நம்ம இந்த ஒரு சாப்டர் முடிச்சிடலாம் இதோட. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பாத்துக்கலாம். வர சாப்டர் பெருசா போகுது. போக சாப்டர் கொஞ்சம் பெருசா போகுதுங்க. பாத்துக்கலாம், பரவாயில்ல. பயமா நம்மளுக்கு? ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா பேட்டரி நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாது யாருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் இந்த கண்ணு வச்சு ஆடுவோம் கைஸ். ஏன்னா
வந்தாச்சு. என்ன புது எனிமியா? இல்லங்க. சரி இப்ப நிறைய பிளேட் கிடைச்சு யூஸ் பண்ணலாம். எப்படா வந்த? பா கடிச்சிடாது அவ்வளவுதான். 2 ஒண்ணா? இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஓடிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் கைஸ் ஒரு நிமிஷம். கைஸ் உள்ள அறுத்து தள்ளுவோம். அவ்வளவுதான் கைஸ். ஈஸி. ஃபர்ஸ்ட் தான் பயந்துட்டு இருந்தோம். வா. வா. இத்தனை பேர் வந்துட்டாங்க. இவங்க கொஞ்சம் வேகமா மூவ் ஆகுறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆனா பரவாயில்ல. இவங்க வேகமா மூவ் ஆகுறதுனால கொஞ்சம் இதா இருக்கு கைஸ். ஆனா பரவாயில்ல விடுங்க. நம்ம ஏதோ என்னடா வந்துட்டே இருக்கானுங்க. சாவு. எத்தனை பேர் வருவீங்க? என்னங்க அது? வா. கதை விட்டுருச்சா? டக்குனு இதை முடிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் தூரத்துல ரிப்பர் பிளேடு. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமாங்க? எத்தனை பேருங்க? 10 பேரு. நிறைய பேர் வந்தாங்க இப்போ. சரி இப்ப எங்க போகணும்? அவங்களோட போய் பேசணுமா? இல்ல இங்க ஒரு வழி இருக்கு போகுது. இன்னொரு லிஃப்டா? எப்படா சாப்பிட முடியும்? இல்லங்க ஆக்சுவலி இன்னும் 3 ஆக்டிவேட் பண்ணணும். ஆமாங்க 3 சொன்னோம். சரி அப்ப நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாமாங்க? ஆமாங்க கரெக்டா இருக்குங்க. சரி கைஸ் நாங்க இதோட முடிச்சுக்கோ. இது ஒரு சின்ன பாட்டு தான். கைஸ் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு. அதனால இதுக்கு மேல பண்ண சின்ன முடியல. பாட்டா தான் இருக்கும். ஸோ அடுத்த பாட்டு பெருசா பண்ணிடலான்றேன். என்னன்றீங்க? ஆமாங்க. அடுத்த பாட்டுல சாப்டர் 5 முடிச்சிருப்போம். அடுத்த பாட்டுல ஆமாங்க. அடுத்த பாட்டு கொஞ்சம் சேதியா பண்ணிடலாம். பவர் நோட் கிடைச்சது அப்கிரேட் போட்டுடலாம். அடுத்த பாட்டு எவ்வளவு மணி நேரம் இருக்கும்னு தெரியல கரெக்டா. பவர் நோட்ல ஒரு அப்கிரேட் மட்டும் பண்ணலாம் கைஸ். எதுக்கு போட்டுக்கலாங்க? ரிப்பருக்கு மேகசின் ஏத்திடலாமா? இல்ல பிளாஸ்மாக்கு மாத்திடலாங்க. பிளாஸ்மா என்ன பண்றீங்க? பிளாஸ்மா கெப்பாசிட்டியா? டேமேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ரீலோட் பிரச்சனை இல்லைங்க. ரீலோட்லாம் பண்ணலாம். ரீலோட் பிரச்சனை தாங்க. ஓகே கைஸ். சரி ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போற வீடியோஸ் வந்துட்டே இருக்கோம். அப்புறம் உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அடுத்த வீடியோ நம்ம ஒவ்வொரு இதா போய் முடிப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலவேட்டர்ல ஒவ்வொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மள கதற விட்டாங்க. அப்ப நம்ம அவங்கள கதற விட்டோம். இனிமேல் ஒரு சேவ் பண்ணிக்கலாம். இல்ல ஜம்ப் தான் இல்ல. மத்தபடி இல்ல ஜம்ப். ஆமா எப்படிங்க இவ்வளவு பெரிய ஷூட் போட்டு எப்படிங்க குதிக்க முடியும் அவனால? ஓகேங்க சேவ் பண்ணிக்கலாம். சரி சாப்டர் 4. போடு. ஓகே गाइस. இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. போக போக நான் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்றேன் गाइस. ஏன்னா இப்போ எக்ஸாம் இருக்கு அதான். ஓகே गाइस. அடுத்த வீடியோ சந்திப்போம். எங்க புல்லட் எங்க அதான் சேவ் பண்ணிருக்கோம்லங்க. சரி ஓகே गाइस. थैंक यू गाइस. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆரம்பிச்சா தான் நாங்க போடுறது வந்து கொண்டே இருப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம் गाइस. பை गाइस. பை.